பாப்பிரெட்டிப்பட்டி அருகே அம்பாலப்பட்டியில் நிலப்பிரச்சனையால் ஏற்பட்ட தகராறில் தாய்மாமன் மகன்கள் உட்பட 3 தன் மகன் மற்றும் மனைவியை அடித்து துன்புறுத்தி ஆடையை கிழித்து மானபங்கம் செய்த வீடியோவை பார்த்த கணவர் மனமுடைந்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். குற்றவாளிகள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என உறவினர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். சித்ரா, என்னம்மா நடந்தது? நிலத்தகராறு. யார் யாருக்கும் தகராறு? என் கணவருடைய மாமா பசங்க வீட்டில் ஆள் இல்லாதப்போ வீடு பூந்து கல்லெல்லாம் எடுத்து போட்டு உடச்சின்னு இருந்தாங்க. வீட்டில் ஆள் இல்லாதப்ப நான் வரவே இல்லை, காட்டில் இருந்தேன். பார்த்தேன், என் பையனை போட்டு எல்லாம் பெரட்டி எடுத்து இருந்தாங்க. பையனை சாவடிச்சிட்டாங்கன்னு கத்தனை சத்தம் கேட்டு கொள்ளையிலேருந்து பார்த்தேன். என் பெரிய பையன் கீழே கிடந்தது. அந்த பசங்கள்லாம் மேலே இருந்தாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். உன் காசை நீ கட்டின காசை நான் தூக்கி போடுறேன், தூக்கின்னு ஓடுறேன்னு சொன்னான். அந்த கிருபாகரன்றவன் சொன்னாங்க. வீடே எடுத்துருக்குறாங்க எங்கள் ஊரில். இந்த பசங்கள்லாம் வீடு இருக்குது. நேத்து ஒரு நாள் தான் கேப்பு. நேற்று 2 மணிக்கு நடந்தது. நாங்கள் அரூரில் அட்மிட் ஆகிட்டு பிசி கட்ட கேஸ் ஆயிடுச்சு. மறுப்பூர் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 7-8 மணிக்கெல்லாம் போயிட்டோம் மறுப்பூருக்கு. அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. போயிட்டு நாளைக்கு காலையில் வாமான்னு சொன்னாங்க. நாங்கள் போனதுக்கு விசாரணை உன்னுடைய கம்ப்ளைண்ட் எடுத்துவரு. அவர் ரவுண்ட்ஸ் போயிட்டாருமா, நீ அவர் வந்தாதான் பேச முடியும்னு சொல்லிட்டாங்க. வெளியே வெயிட் பண்ணுமான்னாங்க. என் மனசு தாங்காம திரும்ப போனதுக்கு சுகரும் இல்லை, பிரச்சனை எல்லாம் அங்கே போயிட்டாங்க. யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. 4 மணி வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அந்த எஸ்எஸ்ஆருக்கு நான் ஃபோன் பண்ணேன். 6:30 மணி ஆயிரும்மா வரத்துக்கு. இந்த மாதிரி பிரச்சனை ஆகிப்போச்சுன்னு அந்த சார் சொன்னார். கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கூப்பிடவே இல்லை. நம்மளுக்கு யாரும் இல்லை. போலீஸை நாடி போனோம், அவங்களுக்கு உதவி பண்ணல. சொந்த பந்தத்தை நம்பி போனோம், அவங்களுக்கு கை விட்டுட்டாங்க. நானே வர வச்சு கொலை பண்ணிட்டோமே, காப்பாற்ற முடியாத ஆகிப்போச்சு. நான் உயிரோடு நடவடிக்கை எடுக்கலையாமா? யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, இன்ன வரைக்குமே எடுக்கல. இன்னைக்கு வந்தவங்க நேத்து ஏன் வரல, நேத்து ஏன் என் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல, நேத்து விசாரணை பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காது இல்ல, என் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும் இல்ல. நடவடிக்கை எடுக்கணும். என்கிட்ட பிரச்சனை என்னன்னா, என்னை எதுக்கு அடிக்கணும், என் பையனை அடி எதுக்கு அடிக்கணும். வீட்டுல ஆள் இல்லாத டைம்ல ஒரு பொம்பளை மேல கை வச்சது தப்பு, மிகப்பெரிய தப்பு. அவங்க வீட்டுல நாங்க போய் இந்த மாதிரி பண்ணியிருந்தா கம்முட்டு இருந்திருப்பாங்களா? ஒரு பொண்ணு நைட்டே கிழிச்சிருப்பாங்களா? அந்த வீடியோவை பாருங்க. அது பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணுங்க. அது பார்த்துட்டு கூட யாருக்கு மனசு இறங்கலே. அந்த பேசிக்கு நான் அந்த வீடியோவை அனுப்பினே, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு பாருங்கன்னு வெக்கத்தை விட்டு நான் கேட்டனே. அப்போ கூட யாரும் பார்க்கலையே, யாரும் ஸ்டெப் எடுக்கலையே. நான் எத்தனை வக்கீலுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன், எத்தனை போலீஸுக்கு நான் ஃபோன் பண்ணியிருப்பேன். வெயிட் பண்ணுன்னு ஒன்று இந்த நிலைமைக்கு விட்டுட்டாங்களே. நான் 2 பசங்களை வச்சுனே இங்கே ஜிஹெச்சில் சுத்தனா. இங்கே நாங்கள் வந்திருந்தோம், என் பையனை கூட்டின்னு நாங்கள் 3 பேர் தான் வந்தோம். நீங்கள் வேணும் இந்த வீடியோவெல்லாம் எடுத்து பாருங்கள், அந்த ஹாஸ்பிட்டலில் கேமரா இருக்குது. அவங்க உள்ள வெளியெல்லாம் சுத்தனாங்க, கத்தி பிளேடெல்லாம் வச்சுருந்தாங்க. என்னை கொலை பண்ணணுன்னு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. என்னை என் பையனை போட்டு தள்ளுறதுக்கு தான் அவங்க வந்தாங்களே. நான் அவங்க கைக்கு சிக்கலன்னு தான் பையனை பிடிச்சி அடிச்சிட்டாங்க. பையனை அடிச்சிட்டாங்கன்னு நான் வந்தேன், என்னையும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவை பாருங்க சார், அதில் எப்படி இருக்குதுன்னு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.